வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். கருவுற்ற பெண்ணுடைய மனதை சோர்வு, பிணக்கு, வருத்தம் அடைய செய்வோமானால் அது குழந்தையின் வளத்தை பாதிக்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். சின்னஞ்சிறு செல்கள் சேர்ந்து ஒத்துழைத்த சிந்தனை கெட்டா செயல்கள் சிறப்புடன் நிகழ்த்துவன. முன்னம் ஒரு துளி மூலமான நாதமெத்து முழுமையாய் இடது உடல் முற்றறிவன் திருவருளால் சூக்குமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி சொல்லறிய மறைபொருளால் தொடர்ந்து வரும் வினைக்கு ஏற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கருப்பை விடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகை என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க. கருவனுடைய வளர்ச்சியை பற்றி ஒரு பாடல்ல கொடுத்திருக்கிறாங்க. கரு தரித்திட்ட 10ஆம் நாள் திரண்டு கண்டு முடைபோல் முளைத்து கருது 15ஆம் தினத்திலே முட்டை போல் காணும் அக்கரு மிதந்தே ஒருதரு முதல் திங்கள் கம்பமாம் இருமதியில் உட்ட தலை முதுகு முகமாம் ஓது 3ஆம் திங்கள் செண்டையும் பாதங்கள் ஒரு விரல்கள் அறையும் உண்டாம் தெரிந்து 4ஆம் திங்கள் மூக்கு முகம் உருவமாம் செவ்வும் செய்ய 5ஆம் திங்கள் செவினாவு கண்களாம் செப்பும் 6ஆம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம் விஞ்சும் 7ஆம் திங்கள் மை நரம்பு என்புடன் விளைந்ததும் சலமலம் தான் மேவிடும் சலமலம் தங்கு தாதுக்களுடன் விடன்மூச்சு உண்டாகுமே எஞ்சி 8ஆம் திங்கள் தாயுண்ட சாரங்கள் யாவும் முளையான கதிர்போல் ஏர்ந்தறிவு பாய்ந்தே கபாலத்தின் வழியாக இளிய அக்குழம்பி வளரும். கொஞ்சம் 9ஆம் திங்கள் அறிவு மேற்கொடு பிறவி தோன்றலை குறித்து இரு கரம் கூப்பி அருள்தாம் என தவம் கொண்டே இருந்து புரியும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? வித்து, நிலம், உரம், தண்ணீர் காவல்கேற்ப விளைவு தரும். எண்ணற்ற காடுகள்ல பயிரினங்கள் எல்லாம் அந்த காடுகள்ல பறவைகளுடைய எச்சத்தால ஆங்காங்கு மண்ணில் புதையுண்டு அது முளைத்து வருது. அந்த வளர்ச்சி என்பது அந்த காடுகள் முழுவதும் அப்படியே ஒன்றை ஒன்று பின்னி பிணைந்து கொண்டு அது வளர்ந்து வருது. ஒரு காலகட்டத்தில் அதனுடைய அந்த உராய்வினால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பால அந்த காடுகளே பத்தி எரியுது. ஒரு காட்டுல உள்ள நுழைந்துட்டோம் அப்படின்னு சொன்னா உள்ள போய் வெளியே வரத்துக்கு பழக்கம் இல்லைன்னா வர முடியாது. இதை நான் ஏன் இங்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, நாம வீட்டுல தோட்டங்கள் அமைக்கிறோம். அதே போல பூச்சட்டியில பூவெல்லாம் நம்ம வளர்த்து வர்றோம். இது எல்லாம் நாம வீட்டு தோட்டங்கள் அதே போல விவசாய தோட்டங்கள் எல்லாம் சிறப்பாக நாம அதை பயிர் செய்யறதுல இருந்து அதனுடைய வளர்ச்சியிலிருந்து அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுத்து அது முழு வளர்ச்சி பெற்று பலனடைகிறோம். ஆனா நாம அந்த ஒரு பெண் கருவுற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தில் உள்ள ஒட்டுமொத்த அன்பர்களும் அந்த தாய்க்கு மனச்சோர்வு இல்லாத அளவுல அவங்க உடலுக்கு எந்த ஒரு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவங்க மனச்சோர்வு நீங்கிற மாதிரி அதனுடைய சூழல்கள் அமைஞ்சது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். அந்த குடும்பத்துல எந்த விதமான ஒரு பிணக்கு வருத்தம் அவங்கள மனம் பாதிக்காத அளவுல நாம அவங்கள வைத்துக் கொள்வது அந்த தாய்க்கும் சேய்க்கும் நலம் விளைவிக்கும். அதுபோல நாம ஏதாவது ஒரு சிரமங்கள் கொடுத்தா அதனுடைய வளர்ச்சி அந்த ஒவ்வொரு மாதமும் 10 நாள்ல அந்த கரு முளை போல வருதுங்கிறாங்க சுவாமிஜி. 15 தினத்துல அந்த கரு ஒரு முட்டை மாதிரி மாறுதுங்கிறாங்க. 1ஆம் மாதத்துல ஒரு தமிழ்ல 1 2 3 எப்படி இருக்கோ அது போல 1 போல ஒரு கம்பம் போல வருது. 2ஆம் மாதத்துல அதனுடைய முகமும் தலையும் தோன்றுது அப்படிங்கிறாங்க. 3ஆவது மாதத்துல கை பாதம் விரல்கள் உண்டாகுது. 4ஆவது மாதத்துல மூக்கு முகம் அந்த குழந்தைக்கு உருவாகுது. 5ஆவது மாதத்துல செவி நாக்கு கண்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு உருவாகுது. 6ஆவது மாதத்துலதான் நகங்கள் உண்டாகுது. 7ஆவது மாதத்துல மை நரம்பு எலும்பு அதே போல மூச்சு அந்த குழந்தைக்கு 7ஆவது மாதம் தான் உற்பத்தி ஆகுது. 8ஆவது மாதத்துல
அது முழுமையான வளர்ச்சி அடைந்த கதிர் போல இருக்கு. 10வது மாதத்துல அந்த குழந்தை இரு கரம் கூப்பி, இந்த பிறவி எனக்கு சுக பிரசவமா இந்த பூமிக்கு நான் இந்த தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வரணும்னு சொல்லி இரு கரம் கூப்பி தவம் செய்து இருந்து அது வெளியில வருது என்று சொல்றாங்க. இந்த காலகட்டங்கள்ல அந்த 1வது மாதத்திலிருந்து 10வது மாதம் வரையிலும் அவர்களுக்கு அந்த மனதுல ஒரு வருத்தமோ ஒரு பிணக்கோ அதே போல சோர்வோ ஏற்பட்டா அது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை பாதிக்கும். இது நாம புரிந்து கொண்டு வாழணுங்க. அந்த கருற்ற தாய்மார்களுக்கு நாம செய்யக்கூடியது அந்த இறைவனுக்கே செய்யக்கூடிய ஒரு சிறப்பு. அவர்களுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் செய்து அவர்களுடைய மனம் சோர்வடையாம, பிணக்கில்லாம, வருத்தம் இல்லாம பார்த்து கொண்டா கருவூலத்தினுடைய குழந்தைகள் பிறப்பார்கள் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.